வணக்கம். நான் வழக்கறிஞர் சுடதேமன். உங்கள் சேயன் சேனலுக்காக. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா தமிழ் எழுத்த ரெண்டு விஷயங்கள் இப்போ பாப்புலராக ஓடிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐபிஎல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன். இந்த ட்ரீம் லெவனால பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் இன்னும் காசை தொலைச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் இன்று இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவது இந்த ஆன்லைன் சூதாட்டங்களால் மட்டும்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரீம் லெவனுங்கிற ஆப்ஷனு ட்ரீம் லெவன் நம்ம தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிட முடியாது. இன்னும் இந்த கிரிக்கெட்டுக்காகவே 2-3 செய்திகள் இருக்கு. இதை எப்படி அந்த ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதில் பே பண்ணணும். நம்ம பே பண்ணி ஒரு 11 பிளேயர்ஸை ஃபிக்ஸ் பண்ண கொடுக்குறாங்க. யார் பெஸ்ட் பிளேயர்ஸு அவங்களுக்குன்னு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒவ்வொரு பிளேயர் எப்படி பிளே பண்ணுறாங்க அதுக்கு தக்கன ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 11 பிளேயர்ஸ் எப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ் நம்ம ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, இதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இதில் ஒரு அமௌண்ட் ப்ரைஸ் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, 3 கோடி ரூபான்னு ஹோல் அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. அதில் அந்த பூல்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இவ்வளோ கட்டணும். இப்போ 49, 59 இந்த மாதிரி கட்ட முடியும். இதில் லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் கட்டணும். இந்த 49 தொகை வந்துச்சுன்னா அந்த லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாரு கட்டுறாங்க அவங்க தான் அந்த முதல் பரிசு 1 கோடியோ 2 கோடியோ வர முடியும். இதுல என்ன சிக்கல் ஏற்படுதுன்னா, நான் ஒரு 11 பிளேயரை சூஸ் பண்றேன். 11 பிளேயரை சூஸ் பண்றது எனக்கு எதுக்கு மீதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 99 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல 99,000 வச்சுக்கோங்களேன். எனக்கு எதுக்கு அவங்க ஒரு 99,000 வரும், அவங்க ஒரு 11 பிளேயர்ஸை எடுப்பாங்க. எல்லாருமே போட்டி போடுறது எதுக்காகனா அந்த 1 கோடி ரூபாய்க்காக தான் போட்டி போடுறோம். அப்படி போட்டி போடும்போது நான் சூஸ் பண்ற 11 பிளேயர்ஸை எனக்கு தெரியும். ஆனா எனக்கு எதுக்கு யாரு 11 பிளேயர் யார் இருக்காங்க என்னால கண்டுபிடிக்க முடியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த 1 லட்சம் அந்த ஒவ்வொரு குரூப்ல இந்த 1 லட்சம் பேர் கட்டியிருக்காங்க, அவங்க என்னென்ன பிளேயர்ஸ் சூஸ் பண்றாங்கன்னு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேயரு இந்த ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிற ½ அன் ஹவருக்கு முன்னாடி 11 ஒரு 49 39 அந்த அமௌண்ட்டை கட்டி அதுல ஜாயின் பண்ண பிறகு அந்த கேம் முடிஞ்சு யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாரான்னு அறிவிக்கிற டைமுக்குள்ள எப்படி இந்த லட்சக்கணக்கான நபர்கள் எப்படி ஒவ்வொருத்தரும் 11 பிளேயரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு டவுன்லோட் பண்ணி எப்படி பார்க்க முடியும்? இங்கதான் சட்டத்தில் இருக்குது. இன்னொன்னு இவங்களுக்கு 2வது விஷயம் என்னன்னா, இந்த 49, 39, 25, 11 ரூபீஸ், 10 ரூபீஸ்ங்கிறது இவங்க கையில இருந்து போறது தெரிய மாட்டேங்குது. ஒரு சிம்பிளான அமௌண்ட் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு 50 ரூபா, 39 ரூபா அப்படின்னு. ஏன்னா இவங்க பார்வைக்கு எங்க 1 கோடி ரூபா தான் தெரிய வைக்க மாட்டேங்குது, நீங்க இழக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஆனா எப்படி இழக்கிறன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இது ஒரு எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும் இதை கட்டுறது இல்லை. கிரிக்கெட் நாலேஜ் இல்லாதவங்க, எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு நல்லா கிரிக்கெட் தெரியும்னா என்னை சுற்றி உள்ளவங்க, இப்ப கிராமங்கள்ல அது அதிகமா நடக்குது. அவங்களே என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு ஒரு டீம் சூஸ் பண்ணிக்குவீங்க, நானும் டீம்ல இருக்கேன். ஏன்னா இந்த பணத்தோட பேராசை இளைஞர்களுக்கு பெரிய பேரழிவா அமையுது. ஓகேங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்கள், இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டுகளில் இந்த ஆப்பை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் பேன் பண்ண முடியல? என்ன காரணம்? தமிழ்நாட்டுல ஏன் பேன் பண்ண முடியலன்னா, ஏற்கனவே இந்த இது சீட் ஆன்லைன் ரம்மின்னு சொல்லுவாங்க, அந்த விளையாட்டு, இந்த எம்பிஎல்னு ஒரு ஆப் இருக்கு, மறுபடியும் இந்த கிரிக்கெட் ஆப், இந்த ட்ரீம் லெவன், மை லெவன் சர்க்கியூஸ், இந்த சம் ஆப்ஸ் எல்லாம் தடை பண்ணணும். இது ஒரு சூதாட்டத்தின் அடிப்படையில வருது, இதனால இளைஞர்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு
போன தமிழக அரசு, போன ஆட்சியாளர்களும் சரி, இப்ப இருக்கிறவங்களும் சரி, இதை தடை செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. இந்த ஒரு விஷயத்துல அவங்க வந்து 2 அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. முயற்சி செஞ்சாங்க. நீதிமன்றங்களால வழக்கு தொடர்ந்தாங்க. இது எதன் அடிப்படையில நீதிமன்றம் இதுல முடிவு போறதுன்னா, நீங்க சூதாட்டம்னு இதை சொல்றீங்க, ஆனா இது சூதாட்டத்தின் சட்ட ரீதியாக இந்த சூதாட்டத்தின் அடிப்படையில கொண்டு வர முடியாது. இது அதாவது கேம்பிளிங்னு வராது. இது வந்து டேலண்ட் அடிப்படையில், அதாவது திறமையின் அடிப்படையில ஒரு திறமையான புத்தி கூர்மைய வைத்து 11 பிளேயர்ஸ் செலக்ட் பண்றாங்க. இது அவங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜின் அடிப்படையில வருது. கேம்பிளிங்னு வராது. ஆனாலும் நீங்க சூதாட்டத்தின் அடிப்படையில இந்த ட்ரீம் லெவனையும் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடுறாங்களோ இதையோ வந்து நீங்க தடை பண்ண முடியாது அப்படின்னு வந்து இவங்க போட்ட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு மாற்று தீர்வு என்னன்னா, தமிழக அரசு என்ன பண்ணணும்னா, அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் ஏதோ உருவாக்க முடியும்னா, சட்ட நிபுணர்களை வந்து கலந்து ஆலோசித்து சட்டசபையில ஒரு சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்து இதை தடை பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்திருக்காங்க. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு தீர்வா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம நேரடியா வந்து நீதிமன்ற அணுகுனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க இதுதான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது சிஸ்டம் வந்து. ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் கையில் தான் அடுத்த எடுக்கும் முடிவுகள் இருக்கு. சரிங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மற்ற சில ஆப்களும் இருக்கு. அதுக்கும் இதே மாதிரி அடிமைகிட்டு தான் இருக்காங்க. இதுல வந்து வெளியே வர நீங்க மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? இது இப்போ மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, மக்களோட மனநிலை கொஞ்சம் மாறணும். இவங்க என்ன எதுனா நான் சொல்றது கொஞ்சம் காமெடியா இருக்கலாம். இந்த சூரியவம்சம் படம் பார்த்துருக்கீங்க, 90s மூவி. சரத்குமார் சார் வந்து ஒரே பாக்ஸ்ல வந்து ப்ரொடியூசர் ஆவாப்ல. அதே மாதிரிதான் நான் வந்து 49 ருபீஸ் கட்டுறேன். இந்த ஒரே மேட்ச்ல, இந்த ஒரே கிரிக்கெட் மேட்ச்ல நான் கோடீஸ்வரன் ஆயிடணும். 1 கோடி, 4 கோடி, 5 கோடியை பேர் அடைஞ்சிட்டு நான் வந்து பெரிய ஆள் ஆயிடணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல போகணும். ஓகே சார். மக்கள் உங்க கருத்து இது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாள்ல இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.